அதில் அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பாரதியை பற்றி மட்டும் பேசியிருந்தா அது ஒரு தனிப்பட்ட இவ்வளோ பெரிய விவாதமாக மாதிரி இருக்காது. அங்கே போய் வந்து பிராமண கடப்பாறையை வைத்து நான் திராவிடத்தை உடைப்பேன்னா பிராமண கடப்பாறை என்ன செய்தது இது வரைக்கும் அதை பார்ப்போம். இந்த பிராமண கடப்பாறை தான் தமிழீழ புலிகளை அளித்தது. தமிழர்கள் கல்வி கற்காமல் நிராகரிக்கப்படுவதற்கான எல்லா வேலைகளும் செய்ததும் இதே பிராமண கடப்பாறைகள் தான். சரிங்களா? தமிழர்களுடைய உழைப்பை சுரண்டுகின்ற ஒரு பண்ணையார்களாக இருந்தவர்களும் இதே பிராமண கடப்பாறைகள் தான். தமிழ் மொழி வேண்டாம் சமஸ்கிருதம் வேண்டும் என்று சமஸ்கிருதத்தை உங்களுக்கு வந்து வணங்குகின்ற மொழியாக அல்லது அது வந்து மந்திரம் சொல்லக்கூடிய மொழியாக மாற்றி இதே பிராமண சொல்லக்கூடிய கடப்பாறை தான். பிராமணன் சாதியை குறிப்பிடணுமா இல்லை பார்ப்பனியம்ன்ற அந்த கொள்கையை குறிப்பிடணுமா? ரெண்டு விஷயம் இருக்குங்க. பிராமணன் என்பது என்ன, ஐயர் ஐயங்கார் என்பது என்ன? பிராமணன் என்பது ஜாதியா வர்ணம்? வர்ணம். உங்களை பேரு கேட்டால் உங்களுக்கு என்ன ஜாதினா எல்லாருக்கும் ஒரு ஜாதி இருக்குது, அந்த ஜாதியை சொல்லுவோம். சரிங்களா? நீங்கள் ஐயர்னு கேட்டால் அவர் வந்து ஒரு வணங்குகின்ற முறையை சார்ந்தது. ஐயங்காரனா அவர் வேறொரு வணங்குகின்ற முறையை சார்ந்தது இல்லையா? அவர் வைணவராக இருப்பார். அதில் வடகலையோ தென்கலையோ நம்பிக்கை சார்ந்த விஷயமா இருக்கும். அல்லது நீங்கள் ஒரு சாதியை சொன்னால் சாதி ஏதோ ஒரு தொழிலோ அது இடமோ அதோட இடம் தொழில் இதெல்லாம் சேர்ந்ததாகவோ இருக்கக்கூடிய ஒன்று. ஆனால் பிராமணன் அப்படின்னு என்று சொன்னோம் என்றால் அது வர்ணத்தை குறிக்குது.